இந்த பாதையை நீங்க எப்படி கடப்பேன், இதுல இருந்து எப்படி மீளுவேன் என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆகாரை போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். எவ்வளவு தூரம் நான் நடக்க முடியும், எனக்கு எவ்வளவு பலன் இருக்க முடியுமா, இந்த வனாந்தர பாதையை நான் எப்படி தாண்டுவேன் என்று நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் கற்பாறையிலே நீரூற்றை உண்டாக்குகிறவர். உன் வாழ்க்கை செழிப்பு இல்லாம ஒரு வனாந்தர பாதையாக இருக்கும்போது, அதுல உன்கிட்ட இருந்தது ஒன்றும் இல்லை, எல்லாம் செலவழிந்து போயிட்டு யாரிடத்திலும் நீ உதவி கேட்க முடியாது. அந்த வனாந்தர பாதையில் நடக்கும்போது நான் உனக்கான வனாந்தர வழியை உண்டாக்கி அவாந்தர வழியில உனக்கு ஆறுகளை உண்டாக்குவேன், கற்பாறையில உனக்கு நீரூற்றை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். கலங்காதீங்க. இந்த வனாந்தர பாதையை கர்த்தர் நிச்சயம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். இந்த வாழ்க்கை இப்படியே தொடர்ந்துருமோ என்று நீங்க பயந்து கொண்டிருக்கீங்க. இல்ல, அந்த அந்த ஆகாருடைய வாழ்க்கையில கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு எப்படி ஒரு நீரூற்றை உண்டாக்குனாரோ அதே மாதிரி கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அந்த வனாந்தர பாதையை நீரூற்றை உண்டாக்கி செழிப்பாக மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.